இந்த ராஜாக்கு ஒரு பொண்டாட்டி போதாதுன்னு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறாரு. புது பொண்டாட்டி பயங்கர அழகா இருக்கா. அவ செருப்பு கூட மண்ணில் பற்றக்கூடாதுன்னு சொல்லி வண்டியில இருந்து இறங்க மாட்டா. அதனால ஊர் பொண்ணுங்க எல்லாம் அவங்க சேலையை விரிச்சு கீழே போடுறாங்க. அவ ஒரு அடிமை மேல காலை வச்சு இறங்கி வர்றா. அதே நேரத்துல ராஜாவோட ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி கையில தாம்பாலத்தை வச்சு நிக்கிறா. ஆனா உள்ளுக்குள்ள சமங்கம் வருது. அந்த கோவத்தை அடகிட்டு உன் பேர் என்னன்னு கேக்குறா. புது பொண்டாட்டி என் பேரு சோலாமுகி, இனிமே நான் தான் இந்த ராஜ்யத்துக்கு மகாராணின்னு சொல்றா. அந்த ராத்திரி ராஜா தனியா குளிச்சிட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து நானும் குடிக்கலாமான்னு கேக்குறா. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ரெண்டு பேரும் கத்தியோட வராங்க. அவ அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள கத்திய வச்சு கொண்டுடுறா. ராஜாவுக்கு ஹீரோயின் மேல நம்பிக்கை வருது. ராஜாவை கொல்ல அனுப்புன அவன் பேரு காளி. இவன் பக்கத்து ஊர் ஜமீனா இருப்பான். இதை தெரிஞ்சுக்கிட்ட ராஜா ஒரு அடிமைய அந்த ஜமீனை பிடிக்க அனுப்புறான். ஹீரோ போய் ஜமீன் ஆளுங்களை அடி அடி நச்சு ஜமீன் கழுத்துல கயிறு கட்டி ராஜா முன்னாடி இழுத்துட்டு வந்து போட்டுருவான். ராஜா அவனை பார்த்து சிரிச்சு எல்லாரும் செருப்பால் அடிங்க அவனன்னு சொல்லி கட்டளையிடுறாரு. அதை பார்த்து ராஜா சந்தோஷப்படுறான். அதே சமயம் அந்த அடிமை மேல புது பொண்டாட்டிக்கு காதல் வந்துருது. பார்ட் 2 வேணும்னா கீழே பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.